சொல்லல. என் நாமத்தினால எங்கே 1 2 பேர் கூடினாலும் அவர் நடுவில் என்ன இருப்பேன்? இருக்கிறவராகவே இருக்கிறதான தேவன் அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில கூட கொஞ்ச நேரம் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். From then on, Jesus began to preach, "Repent, because the kingdom of heaven has come here." Amen. ஸ்தோத்திரம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. எது முதல்? அவர் உபவாசத்தை முடித்து அந்த காரியங்கள் எல்லாம் முடிந்த பிறகு அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்த முதல் பிரசங்கமே என்ன பிரசங்கம் பண்ணார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. எல்லாம் நிறைய இடத்துல கூட வாசிக்கிறோம், சமீபித்திருக்கிறது பரலோக ராஜ்யம். போன வாரம் கூட நம்ம வாசித்தோம். அப்போ இருந்ததை காட்டில் இப்பொழுது என்ன இருக்கு? அதே சமீபத்தில் இருக்கிறது, ரட்சிப்பு அதே சீக்கிரத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஒரு வார்த்தை வாசித்தோம். சோ இந்த நம்ம நினைக்கிற இந்த கடைசி நாட்கள் என்ன இல்ல, கடைசி நாட்கள் அப்பவே ஆரம்பிச்சாச்சு. உபத்திரத்த நாட்கள் அப்பவே ஆரம்பிச்சாச்சு. எப்போ? இயேசுவானவர் இருந்த நாட்களில் அப்பவே அவர் பிரசங்கிக்க தொடங்கினார். என்ன தொடங்கினார்? மனம் திரும்புதல், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். மனம் திரும்புதல். நம்ம எல்லாரும் இப்ப நம்ம சொன்னோம்னா, நான் மனம் திரும்பி இருக்கேன், நீங்க மனம் திரும்பிட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாரும் மனம் திரும்பினவர்கள் தான். நம்ம எல்லாம் பாவிகள் கிடையாது, ரட்சிக்கப்படாதவர்கள் கிடையாது. நம்ம எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா மனம் திரும்புதல் என்று சொல்லுகிற ஒரு காரியம் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆமென். சொல்லுவாங்க இல்லைங்களா, பேசிக்கா நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு வீடு இருக்கணும், பேசிக்கா ஒரு உடுக்க வஸ்திரம் இருக்கணும், பேசிக்கா நல்ல ஒரு ஹைஃபை சாப்பாடு இல்லைனாலும் ஒரு சாப்பாடு நமக்கு இருக்கு. அது பேசிக் இல்லைங்களா? அது போல பேசிக்கா நமக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம், வரங்கள் கிருமைகள் எல்லாம் அப்புறம் பேசிக்கா நமக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான ஒரு காரியம் என்னன்னா, டெய்லி நமக்கு ஒரு மனம் திரும்புதல் அவசியமா இருக்கிறது. மனம் திரும்புதல். நம்ம சர்ச்சுக்கு வர்றதுனால மனம் திரும்பிட்டோம் சொல்ல முடியாது. ஒருவேளை பாரம்பரியத்தின்படி ஜெபிக்கிறதுனால மனம் திரும்பிட்டேன்னு சொல்ல முடியாது. அல்லது நான் நல்ல ஆலயத்துல போய் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியா இப்படி இருக்க அப்படி இருக்கேன்னு சொல்றதுனால மனம் திரும்புதல் வராது. மனம் திரும்புதல் எங்க வரணும்னா, it is a personal act. மனம் திரும்புதல் வந்து எனக்கும் என் தேவனுக்கு உள்ளதான ஒரு காரியம். ஆமென். ஜெபிப்பது, பாடுவது, பிரசங்கிப்பது எல்லாம் மற்றவர்களுக்குரிய காரியம். ஆனா மனம் திரும்புதல் சொல்லும் பொழுது எனக்கும் என் தேவனுக்கு உள்ளதான காரியம். ஆமென். அது யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அது யாருக்கும் தெரியவும் தெரியாது. ஆமென். எனக்கும் என் அப்பாவுக்கும் மட்டும் தான் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. சோ மனம் திரும்புதல்ன்றது வந்து it is a personal act. அது வந்து தனிப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில பேசிக்கா இருக்க வேண்டிய ஒரு காரியம் தான் மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் ஆசீர்வாதத்தை மனம் திரும்புதல் உள்ள ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். வாசிங்க. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 ராஜா வாசிங்க. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் நெட்டை போட்டுக்கொண்டு உபவாசம் பண்ணி இருட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து வந்தார். ஆமென். மனம் திரும்புதல். பாத்தீங்களா? மனம் திரும்புகிற ஒருவர் செய்கிறதான காரியம் என்ன காரியம்? ஆகாப். நமக்கு எல்லாருக்குமே என்ன கோபம்? ஆகாப் ராஜா இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான். நம்ம என்ன பிரசங்கலாம் கேட்டிருக்கோம். யாருடைய? ஏசபேலுடைய கணவர் தான் ஆகாப். ஆகாபுடைய மனைவி தான் ஏசபேல். ஹல்லேலூயா. 25ஆம் வசனம் பாருங்க. தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான செய்ய தன்னை விட்டுக்கொண்ட ஆகாபின் மகன் ஒருவனும் இல்லை. இப்போ யார் தூண்டி விட்டது? தன் மனைவியாகிய ஏசபேல். யார் தூண்டி விட்டாங்க? ஆகாபை தூண்டி விட்டாங்க. தூண்டி விட்டு கர்த்தருக்கு விரோதமான செயலை செய்தாங்க. நம்ம எல்லாரும் தவறு செய்கிறவர்கள் தான்.
செய்தபடி எல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். யாரே ஏசபேல் தூண்டி விட்டபடினால் ஆகாப் ராஜா மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். அவன் அருவருப்பான காரியங்களை செய்து அப்படியே இருந்து விடாதபடிக்கு இந்த ஆகாப் என்ன செய்யறாரு? ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து, ஆகாப், ஐயோ என் மனைவி சொன்னாங்க நான் இப்படி காரியத்தை செஞ்சுட்டேன், ஐயோ இப்படி நான் நடந்து கொண்டேனே, நான் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்துட்டேனே அப்படின்னு மனஸ்தாபப்பட்டு அவர் என்ன செய்யறார்? தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு, அப்படின்னா சுகமான வஸ்திரத்தை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி, பாத்தீங்களா? இதுதாங்க மனம் திரும்புதல். அதாவது தான் செய்த தவறை ரியலைஸ் பண்றது தான் மனம் திரும்புதல். ஆண்டவரே நான் செய்த தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க. இல்ல, கோர்ட்டு கூட ஒத்துக்கிறது இல்லைங்க. அந்த மாதிரி அறிக்கை பண்ணாங்க. நான் இதை செஞ்சேன்னு சொல்லிட்டு கோர்ட்ல கூட நம்ம அறிக்கை இடணும். அப்போ தேவனாகிய கர்த்தர் எப்படி ஒத்துக்கொள்வார்? தேவனாகிய கர்த்தர் கூட நாம் செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் கூட நமக்கு என்னன்னா பரவாயில்ல, இதுதான் விடு ஆண்டவரே, தெரியாத பண்ணிட்ட மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே தெரியாத பேசிட்டு ஆண்டவரே, தெரியாத இதை பண்ணிட்டு ஆண்டவரே, தெரியாத கோபப்பட்ட, எல்லாமே இப்படிதான் நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறோம். சாக்கு சொல்றோம். இல்ல, நாம் செய்ய வேண்டியதை கரெக்டா செய்யணும். என்ன சொல்றாரு? உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். பாத்தீங்களா? இதுதாங்க மனம் திரும்புதல். தாழ்மையாய் நடந்து கொள்றதுதான் மனம் திரும்புதல். நம்ம பெருமையா இருந்தா அது மனம் திரும்புதல் கிடையவே கிடையாது. தாழ்மை இருக்கணும். நமக்கு கிரியையில, பேச்சுல, செயல்ல, எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு தாழ்மை இருக்கணும். நம்ம எப்பவுமே தாழ்ந்து இருந்தா தாங்க கர்த்தர் உயர்த்துவார். நம்ம தாழ்மை படலைன்னா நம்ம எப்படி உயர்த்தப்பட முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. அனுசுவிசேஷங்களை சொல்லும்போது சொல்றா, நீ எங்க போகும்போது போயிட்டு முதல் ரோல போய் உட்கார்ந்துக்காத, பின்னால உட்காரு. எஜமான் வந்து உன்னை கூப்பிட்டு முன்னால உட்கார வைக்கும் போது அது உனக்கு பெருமையா இருக்கும். நீ போயிட்டு முன்னால உட்காந்துக்க, இந்த விட ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாம் வராங்க, நீ எழுந்து பின்னால போனா எவ்வளவு கேவலமா இருக்கும், எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அது தாழ்மை எங்க வரும்? தாழ்மை கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில அடிப்படையா இருக்க வேண்டிய, பேசிக்கா இருக்க வேண்டிய ஒரு காரியம். தாழ்மை வேண்டும் நமக்கு. அவன் தாழ்மையாய் நடந்து கொண்டான். ஹல்லேலூயா. இரண்டாவது வாசிங்க, 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் இந்த ஸ்தலத்திற்கு அந்த சிறுவருக்கு விரோதமாக அவர்கள் பாழும் சாபமாவார்கள் சொன்னதை கேட்டபோது உன் இருதயம் உடைந்து உன் கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் கர்த்தர்களை பிடித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுகக்கூடியனால் நானும் உன் முகத்தையே கேட்டேன். ஆமென். பாருங்க, யாரை குறித்து சொல்றாருன்னா யோசியாவை சுருக்க சொல்றாருங்க. யோசியா ஒரு ராஜா தான். அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்ற பாருங்க, நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமானவர்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உடனடியாக அவர் என்ன செய்கிறார்? உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி, பாருங்க எப்படி தாழ்த்துறார் பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, வஸ்திரங்களை கிழித்தின்னு சொன்னா அதாவது ஒரு மன திருப்பத்துக்குரியதான ஒரு அறிகுறி. அந்த நாட்களில வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டார்கள். இப்ப நம்ம யாரும் கிழிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த உள்ளத்துல இருக்கிற அந்த ஒரு அந்த அதாவது அந்த நான் இப்படி தப்பு பண்ணேனே அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வரணும். கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. இதுதாங்க மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் வரும்போது தாழ்மை வரும். நம்முடைய வஸ்திரங்களை கிழிக்கிற அளவுக்கு ஒரு அதாவது நான் தப்பு பண்ணிட்டேனேங்கிற உணர்வு வரும். நமக்கு தாழ்மை வரும். ரெட்டில போடா, இனி எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் தேவ சமூகத்துல உட்கார்ந்தா போதும், ஐயோ இவ்வளவு மோசமான காரியத்தை நான் செஞ்சுட்டேன், விடு, நான் இப்படியே உபவாசத்துல உட்காரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும். அதுதான் மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. யோபு புத்தகத்துல ஒரு அழகான வசனம் உண்டு. யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கடைசி அதிகாரம். யோபு 42. கர்த்தருடைய தேவரே அடிப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர்.
சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். இப்போ இப்ப இந்த வசனத்துக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆனா சம்பந்தம் இருக்கு. யோபு இவ்வளவு தூரம் 41 அதிகாரத்தை வந்துட்டாரு. இப்ப 42 அதிகாரத்துல என்ன சொல்றாரு? தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிற. எனக்கு நல்லா தெரியும் நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னு அது ஒரு நாள் தடைபடாது. அறிவில்லாமல் ஆலோசனை பண்ணுகிற 3 வசனம் பாருங்க. அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். மனம் திரும்புதல் எதுல வருது பாத்தீங்களா? புரியுதுங்களா? மனம் திரும்புதல் எதுல வருது பாருங்க. புத்தி இல்லாத நான் பேசிட்டேன் கர்த்தாவே, நீ எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது எனக்கு நல்லா தெரியும், நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் என்ன சொல்றாரு? எனக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன். அலப்பிட்ட ஆண்டவரே, வாய் தவறி பேசிட்ட கர்த்தாவே, எனக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே, என்ன மன்னியும் ஆண்டவரே என்று சொல்றாரு. அப்போ மனம் திரும்புதல் எப்படி வருது? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மனம் திரும்புதல் இது. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரியதான ஒரு மனம் திரும்புதல். யோபுக்கு நல்லா தெரியும் கர்த்தர் செய்றார். நிறைய நம்ம சொல்றேன் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் சகலத்தை செய்ய வல்லவர் நம்ம சொல்றோம். ஆனா ஒரு பிரச்சனை வந்த உடனே நாம் அலப்பி விடுகிறோம். துன்மார்க்கன் பேசுகிற வண்ணமாய் பேசி விடுகிறோம். அதுல தான் மனம் திரும்பணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரம் சொல்லும். ஐந்தாவசனம் பாருங்க. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் இவர் பேசிட்டாரு, ஆண்டவர் அவருடைய மனக்கண்களை திறந்துட்டாரு. திறந்துட்ட உடனே சொல்ற, ஆகையால் முன்ன நான் கேள்விதான் பட்டேன் கர்த்தா, இப்போ நான் கண்ணால நான் பார்க்கிறேன். யாரு தான் பார்க்க முடியும்? மனம் திரும்பின கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டும்தான் கர்த்தரை பார்க்க முடியும். ஆமென். ஆமா தானேங்க? அப்போ இது யாருக்கு தேவையான மனம் திரும்புதல்? ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைக்குரியதான ஒரு மனம் திரும்புதல். நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரும்பொழுது நம்ம கர்த்தரை மறந்து விடுகிறோம். நாம் நினைக்கிற காரியம் நடக்கலன்னா கர்த்தரை நாம் மறந்து விடுகிறோம், தூஷிக்கிறோம், பேசுகிறோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுக்கிறோம். 6ஆம் வசனத்துல அழகா சொல்றார், ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிற கர்த்தாவே. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோட பேசின பின் கர்த்தர் தேமானின் எலிபாசையை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. இப்போ அவங்க 2 பேரும் தான் யோபுக்கு விரோதமா ரொம்ப பேசினாங்க. நீ தப்பு பண்ணிருப்ப, அதனால தான் உனக்கு இப்படி வந்துச்சு, இவ்வளவு நஷ்டம் வந்துச்சு, உன் பிள்ளைங்களா செத்து போனாங்க, ஆழ்வாடுலாம் போச்சு, நீ ஏதோ தப்பு பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் பேசிட்டு வராங்க. இப்போ யோபு மனம் திரும்பினதுனால, அல்லேலூயா, யோபு தன்னை தாழ்த்தினபடினால், யோபு தூளில சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்பட்டபடினால் கர்த்தர் சொல்றாரு, அவங்க 2 பேர் மேல தான் எனக்கு கோபம், யோபு மேல எனக்கு கோபம் இல்ல. அப்புறம் சொல்ற, யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. புரியுதுங்களா? அப்ப மனம் திரும்புதல் எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவையா இருக்கு பாத்தீங்களா? கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து சொல்றோம், அதை நம்ம விசுவாசிக்கலன்னா நமக்கு ஒரு மனம் திரும்புதல் வேணும். நமக்கு மனம் திரும்புதல் தேவை, அங்க கூட மனம் திரும்புதல் தேவை. அல்லேலூயா. யோபை போல. இன்னொரு வசனம் வாசிங்க. யோனா 3ஆம் அதிகாரம் 6-7 வசனம். யோனா 3ஆம் அதிகாரம், யோனா 3ஆம் அதிகாரம் 6-7 வசனம். யோனாவுடைய இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எண்ணின போது சிங்காசனத்தை விட்டு தான் உடுத்திருந்த உடுப்பை கழட்டி கொண்டு ரெட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். என்ன செய்தி கேட்டான்? அந்த வசனம், நினிவேயில் உள்ள ஜனங்கள், அதாவது இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கடுக்கப்பட்டு போகும் என்று கூறினான். இதை கேட்ட உடனே இங்க யோபு மனம் திரும்பலங்கோ, யோபு மனம் திரும்பல, யோனா மனம் திரும்பல. யோனாக்கு ஒரே கோபம். நான் முதலே சொன்ன, ஆண்டவரே நாங்க போக மாட்டேன், அந்த ஜனங்க மோசமானவங்க சொல்லிட்டு எனக்கு முதலே தெரிய நான் சொன்னேன், அதனால தான் நான் தர்ஷீஸ்க்கு ஓடினேன், எல்லாம்
யோனா மனம் திரும்பல. யார் மனம் திரும்பினது? ராஜா. நினிவே பட்டணத்தில் உள்ள ராஜா. அதாவது அவர் ராஜாவுக்கு எட்டின போது, ராஜா காதுல அந்த செய்தி விழுந்த போது, என்ன செய்தி? இன்னும் 40 நாளிலே நினிவே கவிழ்க்கப்படும் என்கிற செய்தி விழுந்த போது, அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கழட்டி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மனம் திரும்புதல். பாத்தீங்களா? மனம் திரும்புதல். கேட்ட உடனே ஒரு மனம் திரும்புதல். பை ஃபோர்ஸ் இல்ல, இல்ல கேட்டு 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 இல்ல, அவன் கேட்ட உடனே. ஹalleluya. கேட்ட உடனே ஒரு மனம் திரும்புதல். 7ஆம் வசனத்துல வாசிக்கிற, மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரோ மிருகங்களோ மாடுகளோ ஒன்றும் ருசி பாராது இருக்கவும், மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டே தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள். இதாங்க மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதலை எனக்கு நம்ம டெய்லி வேணுமா வேணாம் சொல்லுங்க? டெய்லி மனம் திரும்பணும். மனம் திரும்பல் ஒரு பேசிக்காவே அடிப்படையாகவே இருக்கக்கூடிய காரியம். அந்த மனம் திரும்ப நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. மார்க் 14ஆம் அதிகாரம் 72ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பேதுரு குறித்து நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். பேதுரு 3 முறை மறுதலித்தார். 14:72 மார்க் 14:72 அவன் அப்படி இயேசுவானவர் சொன்ன உடனே மனம் கசந்து அழுதான். ஹalleluya. அதுதாங்க மனம் திரும்புதல். அதாங்க மனம் திரும்புதல். அவர் இயேசுவானவர் சொன்ன உடனே, அந்த சேவல் கூவின உடனே, இயேசு சொன்ன வார்த்தை அவரின் காதுல விழுந்த உடனே அவன் மனம் கசந்து அழ ஆரம்பித்தான். அதுதான் மனம் திரும்புதல். கெட்ட குமாரன் பாத்தீங்களா? அவன் பாடுகளை அனுபவிக்கும் போதே அவன் எழுந்து, லூக்கா 15 அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவன் எழுந்து தகப்பன் வீட்டுக்கு போறதுக்கு அவன் என்ன செய்யறான்னா, அவன் முதலே பேசுறான், நான் தகப்பன் வீட்டுக்கு நான் போவேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், இனி உங்க குமாரன் சொல்லப்படுறதுக்கு நான் பாக்குறேன் அல்ல, ஆனப்படி நான் வேலைக்காரர்கள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் பிளான் பண்ணி எல்லாம் யோசித்து, இதுதான் மனம் திரும்புதல். இதான் வீட்டுக்கு போன பிறகு அப்பா தெரியாத பண்ணிட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு கூட அப்பா சேர்த்து இருந்திருப்பாரு. ஆமென். ஏன்னா டெய்லி அப்பா காத்துக்கிறாரு, எப்ப என் மகன் வருவான் காத்துக்கிறாரு. போயிட்டு அப்பா கிட்ட போயிட்டு அப்பா தெரியாத பண்ணிட்ட மன்னிச்சிருங்கன்னா கூட ஒத்துப்பாரு. ஆனா இவனுடைய மனம் திரும்புதல் எப்படிங்கிறது பாத்தீங்களா? உட்கார்றான், உட்கார்ந்து யோசிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஒரு புத்தி தெளிவு உண்டாக்குறது. அவன் தெளிவு உண்டான உடனே அவன் யோசிக்கிறான், ஐயோ நான் இப்படிப்பட்ட தவறை பண்ணிட்டேன், இனிமே நான் புள்ள சொல்றதுக்கே நான் லாய்க்கு கிடையாது, எனக்கு எந்த விதத்துல எனக்கு தகுதியே கிடையாது என்று சொல்லி அவன் நினைத்து யோசித்து அதுக்கப்புறம் தான் அப்பா கிட்ட போறான். இதுதான் மனம் திரும்புதல். இதுதாங்க மனம் திரும்புதல். நம்மளோட வாழ்க்கையில நாம் திங்க் பண்ணணும், என்ன செய்யறேன்றதை நாம் திங்க் பண்ணணும். அதே போல சகேயு, டாக்ஸ் கலெக்டர் சகேயு இயேசுவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையா வந்தான். இயேசுவும் அவனுடைய விருப்பத்தை அடைந்து, ஐயோ என் பிள்ளை என்ன பார்க்கணும்னு ஆசையா வந்தேன், நான் அந்த பக்கமாவே போறேன், அந்த காட்டத்தை மரத்துக்கே போறேன், அந்த காட்டத்தை மரத்துக்கிட்ட போய் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசுவும் அங்க வந்து நிக்கிறாரு. நின்ன உடனே என்ன நடந்துச்சு? அவன் மனம் திரும்பினான். மனம் திரும்பின உடனே அவன் செய்யற காரியம் என்ன? ஆண்டவரே, யாருக்கிட்டலாம் அநியாயமா வாங்கியிருக்கணும் அதை நாளத்துலயா கொடுக்குறேன். மனம் திரும்புதல். யாருக்கிட்ட எல்லாம் நான் வாங்கினேன் அவங்ககிட்ட கொடுத்துறேன்னு சொல்லல, நாளத்துலயா கொடுக்கிறேன், வட்டியோட சேர்த்து கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆமென். இதுதான் மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில டெய்லி நடந்துனே இருக்கணும், நடந்து கொண்டே இருக்கணும். நடந்து இப்படிப்பட்ட ஒரு மனஸ்தாபப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பாருங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். முதலாவதாக மனம் திரும்புதல் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு
கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவன் அவன் மேல் மனதுருகுவார். திரும்ப கடவன் ஒருவர் அக்கிரமத்தை விட்டு தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புவார்களானால் அவர் அவர் மேல் மனதுருகுவார். மனதுருக நம்மேல் மனம் இறங்க வேண்டும். நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா அதிகாரியுடைய கண்களை தயவு கிடைக்கணும்னு சொல்லி பார்த்து செபிக்கிறோம் இல்லைங்களா? அதே போலதான் மனம் உருகிறதான தேவன் முதலாவது என்ன செய்யறாரா? அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொருந்திருக்கிறார். அவர் என்ன செய்வார்? முதலாவது மனம் இறங்குவார், இரண்டாவது நம்முடைய பாவங்களை நம்முடைய குற்றங்களை நமக்கு மன்னிப்பார். ஆமென். இதுதாங்க ஜெபத்துல நாம் செய்ய வேண்டியதான முதல் படியே தான் இதுதான். எப்போ நம்ம தேவ சமூகத்துல அறிக்கை எடுக்கிறோமோ, அறிக்கையிடாத தேவ சமூகத்துல நம்ம எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான். நம்ம யாரும் பரிசுத்தவான்கள் இல்ல, குறைச்சல் இருக்கு. சிந்தையில, பேச்சுல, கிரியையில, செயல் ஏதோ காரியத்துல தவறுகள் செய்து விடுகிறோம். தேவ சமூகத்துல போகும்போதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நமக்கு தேவையா இருக்கு. ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன். நான் மனக்கசந்தாப்பா, இன்னைக்கு நான் என்ன பண்ணாம நமக்கு தெரிஞ்ச காரியத்தை தேவ சமூகத்துல அறிக்கையிடணும். அறிக்கையிடாத பாவம் மன்னிக்கப்படவே படாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ இரக்கம் பெறுவான். அப்போ அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அப்பதான் இந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். என்னன்றாரு? அப்படிப்பட்ட ஒருவர் மனம் திரும்பினால், அப்படிப்பட்ட ஒருவர் அறிக்கையிட்டால் முதலாவது கர்த்தர் நமக்கு மனதுருகுகிறார். முதலாவது கர்த்தர் நமக்கு இரக்கம் காட்டுகிறார். இரண்டாவது நம்முடைய குறைகளை என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன வாசிக்கிற எரேமியா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீ போய் வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். என்னவா? சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு. கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா மூலமா சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசனம். சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேலே கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். என்ன நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணிட்டா கூட ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னைக்கும் கோபத்துக்கு மேல கோபமா இருக்கவே மாட்டேன். நான் மன்னிக்கிற தேவன். நம்ம செய்ய வேண்டியது என்ன? நாம் அறிக்கையிட வேண்டும், நாம் மனம் திரும்ப வேண்டும். எரேமியா 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடு வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகள் என்று கேட்கிறாத செம்மையான வழிகளை நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எபிராயீமின் சிரேஷ்ட புத்திரனாய். மனம் திரும்புகிறவர்கள் என்ன செய்வார்கள்? அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள். மனம் திரும்புகளுடைய குணாதிசயம் அது. யார் ஒரு மனம் திரும்புகிறாங்களோ அவங்க பெருமையா உட்கார்ந்து கர்த்தாவே சொல்லவே மாட்டாங்க. அவர்கள் அழுகையோடு கர்த்தாவே சமூகத்துல வருதுன்னு நான் பார்த்து முடியல. ஆண்டவரே, கொஞ்சம் கூட தகுதி இல்லை கர்த்தாவே, எனக்கு இரக்கம் செய்ய ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, எப்படியாவது எனக்கு மன்னித்து என்னுடைய காரியங்களை சரிப்படுத்த ஆண்டவரே. அழுகையோடு வருவார்கள். அதுக்கு பிறகு எப்படி வர்றாங்களா? விண்ணப்பங்களோடு வருவார்கள். அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. யார் ஒரு கர்த்தருடைய மனம் திரும்பி அழுகையோடு விண்ணப்பத்தோடு கர்த்தர் சமூகத்துல வராங்களோ அவர்களை நான் நடத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களை நான் கைவிடவே மாட்டேன். அவர்களை நான் நடத்துவேன். நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அன்னைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒண்ணென்னது? தண்ணீர் உள்ள நதிகள் அன்னைக்கு. அப்புறம் இடராத அவர்கள் இடரவே மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் தண்ணீர் உள்ள நதிகள் அன்னைக்கு கர்த்தர் நடத்துகிறார். மனாந்திரத்துல நடத்தி கொண்டு போய் மனாந்திரத்துல விட்டுட்டு நீ உன்னை பார்த்துக்கோ நீ அப்படின்னு ஆண்டு போயிட மாட்டார். நம்ம நடத்துவார். ஆனா மனம் திரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்படி நடத்துகிறார்? தண்ணீர் உள்ள நதிகள் அன்னைக்கு, அதுவும் இல்லாத இடராத செம்மையான
அவர்களுக்கு நான் பிதாவா இருப்பேன். பாருங்க, வேற என்னங்க வேணும் நமக்கு? நமக்கு கர்த்தர் பிதாவா இருப்பாரா? எப்ராஹிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருப்பான். ஹalleluya. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாத்தீங்களா? இதுக்கு பேசிக்கா என்ன வேணும்? மனம் திரும்புதல் வேணும். மனம் திரும்புதல் எப்படி வரும்? அழுகையோட, விண்ணப்பத்தோட, உபவாசத்தோட தேவ சமூகத்துல வருகிறது தான் மனம் திரும்புதல். ஹalleluya. அடுத்த ஒரு காரியத்தை வாசிங்க. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஹalleluya. ஸ்தோத்திரம். எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானாகி அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவானே. மனம் திரும்புகிற ஒருவன் யார்? அவன் துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களை விட்டு திரும்பி. புரியுதுங்களா? துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவம் செய்கிறவர்கள் தான், ஆனா அதை விட்டு திரும்பி என் கட்டளை எல்லாம் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. ஹalleluya. இது எப்படி சொல்றீங்க? என்ன நடக்கிற காரியமா? கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அநேக வருஷங்கள் ஜீவித்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். நீ எல்லா நன்மைகளை அனுபவிக்கிற வரைக்கும் உனக்கு சாவு வராது. ஹalleluya. இந்த உலகத்துல நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த மனம் திரும்பி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து வாழ்கிறது உண்மையானால் நீ எல்லாவற்றையும் அனுபவிக்கிற வரைக்கும் பிள்ளைகளின் காண்பாய் என்று சொல்லி சங்கீதத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஓ ஸ்தோத்திரம். எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ பெறுகிற வரைக்கும் உனக்கு சாவே வராது. அது மட்டுமல்ல, உனக்கு ஆவிக்குரிய சாவு வராது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ பிழைத்திருப்பாய், நீ சாவதில்லை. ஓ ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. நீ மடங்கி போக மாட்டே, நீ விழுந்து போக மாட்டே, நீ சோர்ந்து போக மாட்டே. கர்த்தருடைய பிள்ளையே, என்ன வந்தாலும் சரி பிழைத்திருப்பாய். என்ன வந்தாலும் எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நீ துன்மார்க்கத்தெல்லாம் விட்டு கர்த்தருடைய சமூகத்திலே நீ வந்து அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்தபடினால் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஹalleluya. யோவான் 10:10 வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேதத்துக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன். அவன் ஜீவனை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, அந்த ஜீவன் பரிபூர்ணமாய் நமக்கு கொடுப்பார். அதுக்காக தான் கர்த்தர் வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகள், என்ன ஒரு அருமையான ஆசீர்வாதங்கள் பாருங்க. அடுத்து வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆமென். யார்? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை இல்லங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். 4ஆம் வசனம். துயரம். எதுக்கு துயரம்? ஐயோ அழிஞ்சு போறாங்களே, ஐயோ இப்படி இருக்காங்க, அந்த துயரம் வேணாங்க. அதுக்காக துயரப்படுறது நிறைய பேர் இருக்கிறாங்க. முதலாவது என் பாவத்துக்காக நான் துயரப்பட வேண்டும். முதலாவது என்னை குறித்ததான ஒரு துயரம் எனக்கு வரணும். ஐயோ நான் கர்த்தருடைய சமூகத்துல சரியா தான் இருக்கிறேனா? கர்த்தருடைய சமூகத்துல தகுதியா வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என்னுடைய ஜெபம் தேவனுக்கு உகந்ததா இருக்கா? என்னுடைய உபவாசம் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கா என்கிற ஒரு துயரம் நமக்குள்ளே வர வேண்டும், எனக்குள்ளே வர வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி நாம் துயரப்பட்டால் நம்ம தான் பாக்கியவான்கள். ஹalleluya. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். உங்க வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்திக் கொண்டே இருப்பார். ஹalleluya. லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கெட்ட குமாரனுடைய கதை அங்கதான் வருது. லூக்கா 15:7. ಅದರಂತೆ ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಇಲ್ಲದ 90 ನೀತಿವಂತರಾಗಿ ಪಾಪಿಯ ವಿಷಯವಾಗಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಉಂಟಾಗಿ. ஆமென். பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமன்றங்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் ஒரே பாவை மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். நம்ம ஒருத்தர்
நான் ஒருத்தர் மனம் திரும்பிட்டான், நான் மனம் திரும்பி இருக்கிறேனே இல்ல, நீ டெய்லி மனம் திரும்பணும். அதான் சொல்றாரு, அன்றாட டெய்லி நம்ம என்ன செய்யணுமா, ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு எப்போ பூர்ணமாகும்? ரட்சிக்கப்பட்டுட்டோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ரட்சிப்பு எப்போ பூர்ணமாகும்? கர்த்தருடைய 2ஆம் வருகையிலே. கர்த்தர் நம்ம எடுத்துக்கொண்ட பிறகுதான் அந்த ரட்சிப்பு பூர்ணமாய் முடியும். அது வரைக்கும் ரட்சிப்பு பூர்ணமாகாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். டெய்லி நம்ம ரட்சிக்கப்படணும், டெய்லி நம்ம மனம் திரும்பணும். ஸ்தோத்திரம். சோ அடுத்தது நம்ம என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, இந்த மனம் திரும்புகிற பிள்ளைகளுக்கு ஆறுதல் மட்டும் இல்ல, அவர் நம் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தெரிஞ்ச வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு என்ன செய்வேன்? சேமத்தை கொடுப்பேன். அப்போ வாசிங்களா அந்த வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம். நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். சேமம் வரதுக்கு முன்னால என்ன செய்யணும்? ஒரு கர்த்தருடைய பிள்ளை, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்ன நோக்கி கூப்பிடுங்க, உங்க தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லல. முதலாவது தாழ்மைப்படணும். நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். இயேசுவின் நாமம் நம்ம எல்லாரும் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய நெற்றிகளில் இது தேவனுக்கு பரிசுத்தம் என்று சொல்லி ஒரு நாமத்தை, ஒரு முத்திரையை கட்ட போட்டிருக்காரு. உண்மைதான். ஆனா அந்த ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? தங்களை தாழ்த்தி. முதலாவது என்ன செய்ய வேண்டும்? தங்களை தாழ்த்தி. ஸ்தோத்திரம். ஆமென். தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. தாழ்த்தின பிறகு தாங்க ஜெபம். நம்ம எல்லாம் அந்த எப்படி சொல்றது, அந்த ப்ரொசீஜர் எல்லாம் மறந்து போயிடுறோம். இப்படிதான் செய்யணும்ன்றத நம்ம எல்லாரும் மறந்து போயிடுறோம். முதலாவது தாழ்மைப்படணும். நம்ம யார்கிட்ட வந்திருக்கோம்? யாரை நோக்கி கூப்பிடுறோம்? யாரை நோக்கி ஜெபிக்கிறோம்? அப்ப நான் யார்? ஜெபிக்கிற அவர் யார்? நமக்கு முதலாவது தெரியணும். அவர் ராஜாதி ராஜன், அண்ட சராசரத்தை உண்டாக்கினவர், வானமோட சிங்காசனம், பூமியோட பாதப்படி. ஹalleluya. ஒரு சொல்லால இந்த அண்ட சராசரத்தை உண்டாக்கினவர். ஆமென். ஆக கடவுள் என்றால் ஆயிற்று. அது தேவனுக்கு அது இது நல்லது என்று கண்டா. எல்லாம் அப்படினால வாயினால ஒரு வார்த்தையினால உருவாக்கினா. அவருக்கு முன்னால போய் நம்ம பெருமை பாராட்டினா நடக்கவே நடக்காது. அதான் முதல் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணணும்னா முதல்ல உன்னை தாழ்த்து. உன் பெருமை எல்லாம் செல்லாது, உன் சாக்கு போக்கெல்லாம் செல்லாது, உன் பிளான் எல்லாம் செல்லாது, உன்னுடைய கிரியை எல்லாம் செல்லாது. அது எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கிறது ஆண்டவருக்கு முன்னால. ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. பிள்ளைகளே, நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். நானும் நம்ம எல்லாருமே மனம் திரும்பணும். மனுஷனை ஜெபிக்கிறதுக்கு முன்னால தாழ்த்தி ஜெபம் பண்ணி அப்புறம் என்ன செய்யணுமா? என் முகத்தை தேடி, என் பிரசன்னத்தை தேடி, என் சமூகத்தை தேடி. என்னவோ வந்தேன், தாழ்த்தினேன், நான் ஒரு குப்பை தூசி சொல்லிட்டு மனமன ஜெபம் பண்ணிட்ட முடியாது. என்னை தேடு அப்படின்னு என்ன அர்த்தம்? என் சமூகத்துல உட்காரு, என் சமூகத்துல காத்துரு. ஆமே. தேட ஈஸியா தேடிட முடியுமா? இல்லங்க, அவ்வளவு ஈஸியா முடியாது. 10 காசு வச்சிருந்த அந்த அம்மா என்ன பண்ணாங்க? விளக்கை கொளுத்தி, ஒரு காசு காணாம போயிடுச்சு. விளக்கை கொளுத்தி தொடப்பத்தை எடுத்து முழுதுமா பெருக்கி கூட்டி அதை தேடுறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரே ஒரு ஆடு காணாம போச்சு. போனவனை கெச்சிடும் ஆடு இல்ல. தேடினா அப்படின்னு சொல்ல, என்ன தேடு, என் சமூகத்தை தேடு, என் பிரசன்னத்தை தேடு. ஹalleluya, ஹalleluya. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியை தேடுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேட சொல்றாரு, தேவ சமூகத்துல உட்கார சொல்றாரு, தேவ சமூகத்துல வாஞ்சியா இருக்க சொல்றாரு, கர்த்தரை ஆராதிக்க சொல்றாரு, கர்த்தரை மகிமைப்படுத்த சொல்றாரு. இதெல்லாம் உட்கார்ந்தா தான் முடியுங்க. ஹalleluya. இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி போனவன அதுல
கூட சொல்லு, என் முகத்தை தேடி, தங்கள் என் முகத்தை தேடி. ஹalleluya. என் முகத்துக்கிட்ட என்கிட்ட இருந்து தான் உனக்கு ஒத்தாசை வரணும், என்கிட்ட இருந்து தான் உனக்கு இரக்கம் கிடைக்கணும், என் முகத்தை தேடினா தான் உனக்கு கிருபை கிடைக்கணும், பாவ மன்னிப்பு உண்டாயிரும். அப்படினால என் முகத்தை தேடி அவ்வளவுதான் பண்ணிட்டா மட்டும் போகாது, என்ன செய்யணும், பொல்லாத வழியை விட்டு திரும்பணும். அங்கேயும் ஒரு மனம் திரும்புதல் அவசியம். தேவ சமூகத்துல உட்கார்ந்தாதான், தேவ பிரசன்னத்துல இருந்தாதான் எங்க நம்ம விழுந்துட்டுக்கிறோம்ன்றது தெரியும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஏசியா 6 அதிகாரத்துல வாசிக்கிற மாதிரி, ஐயோ அப்பதான் சொல்றாரு ஆண்டவர், அதாவது 2 சிறகுகளால் கண்களை மூடி 2 சிறகுகளால் கால்களை மூடி பறந்து வந்து தேவ தூதன் பேசும் பொழுது அப்பதான் அவருக்கு தெரியுது, ஐயோ நான் உள்ள மனுஷன் நடுவில் வாசம் பண்ணுகிறவன், நான் அசுத்தமான் என்று சொல்லி அப்பதான் அவர் ரியலைஸ் பண்றாங்க. அது வரைக்கும் அவர் நினைச்சாரு நான் ரொம்ப பரிசுத்தம் நினைச்சாரு. ஆனா தேவ சமூகத்துல உட்காரும் போதுதான், தேவ பிரசன்னத்துல இருக்கும் போதுதான் நம்ம யார் என்ற உண்மையான ஒரு நிலை நமக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகள், அதனால்தான் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவ சமூகத்துல உட்காரு. ஆமென். ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி எதையுமே நம்ம பண்ணிட்ட முடியாது. என்ன சொல்றாரு, விட்டு திரும்பினார் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு. ஆமென். நான் எங்க இருக்கிறவர், பரலோகத்தில் இருக்கிறவர், உன்னதமான ஒரு ஸ்தானத்துல இருக்கிறவன் நான். நான் அங்கிருந்து கேட்பேன் உன் ஜெபத்தை. ஹalleluya. உன் கண்ணீரை நான் அங்கிருந்து பார்ப்பேன், நீ உன் மன்றாட்டை நான் அங்கிருந்து கேட்பேன். ஹalleluya. அப்ப அவர் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு சின்ன அறைக்குள்ள இருந்து நீ ஜெபிக்கிற ஜெபத்தை பரலோகத்துல இருந்து கேட்கிறாராம். அப்ப அவர் எவ்வளவு பெரியவர். இங்க நீ கண்ணீர் வடிக்கிற, ஆனா பத்தவங்களா, ஐயோ இவங்களுக்கு தெரிஞ்சா அசிங்கமாயிடுமே, அவங்களுக்கு தெரிஞ்சா இப்படி ஆயிடுமே, நீ கண்ணீர் வடிக்கிற. ஆனா பரலோகத்துல இருக்கிற தேவன் உன் கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார். இது மட்டும் இல்ல, உன் கண்ணீரை துருத்தில வச்சிருக்காரு. இன்னொரு வசனம் சொல்லுது, கணக்கில் இல்லவோ வைத்திருக்கிறேன். ஹalleluya. ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் கர்த்தர் கணக்குல வச்சிருக்காரு. எப்போ நீ மனம் திரும்பும் போது, பாவத்தை அறிக்கையிடும் பொழுது, உன்னை நீ தாழ்மைப்படுத்தும் போது, அவருடைய முகத்தை நீ தேடும் பொழுது, கண்ணீரை கூட கர்த்தர் துருத்தில வைத்திருப்பார். நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு, உன் பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் அல்ல, உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன், உன் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போ தேசம் யாருக்கு கையில இருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கையில இருக்கு. அப்போ இன்னைக்கு தேசத்துல நாசமோ அநியாயமோ அக்கிரமம் நடக்குதுன்னா அதுக்கு யார் பொறுப்பு, நானும் நீங்களும் தான் பொறுப்பு. ஆமென். புரியுதுங்களா? அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. கர்த்தர் நம்ம கிட்ட தான் கணக்கிப்பார். என்ன சொல்லுகிறாரு, ஏன் நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் சொல்லிட்டார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தான் அதுக்கு பொறுப்பு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்காதது தான் காரணம். கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப நம்ம குடும்ப நாசத்துல போகுதுன்னா, நம்முடைய பிள்ளைகள் அநியாயத்துல இருக்காங்கன்னா, நம்ம இன்னும் ஜெபிக்கலன்னு தான் அர்த்தம், நம்ம இன்னும் கர்த்தரை தேடலன்னு தான் அர்த்தம். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள், புரியுதுங்களா? ஆமென். புரியுதுங்களா? வசனம் அதுதான் நமக்கு சொல்லுது. ஹalleluya. அப்பொழுது நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்றார். சோ நமக்கு தேசத்துக்கு சேமத்தை வரணும்னா நாம் மனம் திரும்ப வேண்டும். ஹalleluya. கடைசியாக ஒரு காரியத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். யாருக்கு கொடுக்கிறாரு? மனம் திரும்புகிற பிள்ளைகளுக்கு. ஆமென். பேதுரு அவ்வளவு கரெக்டா சொல்றாரு. அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி, முதலாவது மனம் திரும்புதல். கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சபை மாறுறதுனால மனம் திரும்புதல் இல்ல, பேரை மாத்திக்கிறது மனம் திரும்புதல் இல்ல. ஆமென். ஹalleluya. ஜெபிக்கிறதுனால ஒரு மனம் திரும்புதல் வராது. இல்லன்னா அதிகமா ரசமா கொடுக்கிறதுனால மனம் திரும்புதல் வராது. மனம் திரும்புதல் நம்முடைய மனசுல வரணும். அது அதான் சொன்னல, பர்சனல் ஆக்ட்னு என் மனசுல வரணும். ஏன் ஆவியானவர் எனக்கு என்ன பேசுறோம் அதுக்கு நான் மனம் திரும்பணும். அதை நான் விட்டுடணும்.
இது யாரும் பொறுப்பு கிடையாது. என்னுடைய காரியத்துக்கு நான் தான் பொறுப்பு. ஆமென். என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மனம் திரும்பினா மட்டும் போதாது, உன் பாவம் மன்னிக்கப்படணும்னா இயேசுவின் நாமத்துல ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுப்பது என்னன்னா தேவனுடைய கட்டளை. அந்த தேவனுடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படிஞ்சேன்னா, மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சேன்னா கர்த்தர் என்ன செய்வாரா? அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்வது ஒரு வரம். இட்ஸ் a gift. அது ஒரு வரம். பேய் ஓட்டுறதுதான் வரம் இல்ல. ஆமென். வியாதியத்தின் மேல் கை வச்சா தப்புன்னு விழுந்துறாங்க. ஓய் நான் வரந்தது பாருங்க, அது இல்ல வரம். அதுவும் வரம் தான். ஆனா நீ பரிசுத்தாவியை பெற்றுப்பாய்னா அதுவே ஒரு வரம். அதுதான் வரம். இந்த பரிசுத்தாவியை பெற்றதுனால தான் தேவனோட ரகசியங்களை பேசுகிறார். அதுக்கு அடையாளமாக அந்நிய பாஷை பெற்றிருந்தால் அந்த அந்நிய பாஷையின் மூலமா தேவனோடு நீ ஜெபிக்கிறாய், தேவனோடு மன்றாட்டி தெரிவிக்கிறாய். அந்த அந்நிய பாஷை மூலமாக ஆவியானவர் உனக்காக வாக்கு கடனாக பெருமூச்சுகளோட விண்ணப்பம் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு பிரசங்கி அடிவிதமாக செய்தியில சொல்லிக் கொண்டிருந்தார், நீ அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணினா பிசாசு கூட தெரியாது நீ எல்லாத்துக்காக ஜெபம் பண்றேன்னு. ஆமென். அந்நிய பாஷை வந்து யாருக்குமே தெரியாது, உனக்கும் தேவனுக்கும் மட்டும் தான் தெரியும். சோ நீ என்ன பண்ணனா, நீ பிசாசை எதிர்த்து நிக்கணும். உன்னுடையதான ரகசியமான காரியங்களை நீ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும்னு சொன்னா நீ ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணு. அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணு. போன வாரம் தான் நம்ம கேட்டோம், நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். ஆவியோடு ஜெபிக்க வேண்டும், அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க வேண்டும். அப்ப நம்ம கர்த்தரோடு பேசுவோம். அந்த ரகசியங்களை ஆவியானவர் சரிப்படுத்திக் கொள்வார். நமக்கு நம்ம ஜெபிக்க வேண்டியது என்னன்னு அறியாத இருக்கிறபடி நான் சொல்லி பவுல் எழுதுகிறார் இல்லைங்களா ரோமர் புத்தகத்துல. கர்த்தருடைய பிள்ளைகளே, அபிஷேகம் எதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பரிசுத்தாவின் வரம் எதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு? நம்ம எல்லாருமே ஆவியில நிறைந்து ஜெபிக்க வேண்டும். நம்ம எல்லாருமே அணையுள்ளவர்களாய் மாற வேண்டும். மனம் திரும்பின பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்பின it is a basic thing. அடிப்படையான, அதாவது ஒரு கட்டடம் கட்டணும்னா ஃபவுண்டேஷன் தான் அதுக்கு பேசிக். ஃபவுண்டேஷன் இல்லாம, அஸ்திவாரம் இல்லாத எந்த கட்டடமும் நிக்கவே நிக்காது. ஆமென். ஆமென். ஹalleluya. இயேசு மத்தேயுல சுவிசேஷத்துல சொல்லும்போது சொல்றாரு, ரெண்டு பேர் வீடு கட்டினாங்க. ஒருவன் மணலின் மேல் கட்டினான், ஒருத்தன் கற்பாறையின் மேல் கட்டினான். என்னாச்சு? மழை வந்துச்சு, காற்று அடிச்சுச்சு, வெள்ளம் வந்த உடனே அது என்ன, அந்த மணலின் மேல் கட்டினது விழுந்து போச்சு. கற்பாறையின் மேல் கட்டினதோ நின்னது. இயேசுவின் அஸ்திபாரமாக இயேசுவின் மேல் நம்முடைய வீடு கட்டப்பட்டிருக்கணும். அதுக்கு முதலாவது அஸ்திபாரம் என்னன்னா மனம் திரும்புதல். மனம் திரும்புதல். ஒவ்வொரு நாளும் நம்ம மனம் திரும்பணும். நம்முடைய ஜெபத்தினுடைய முதல் படி என்னன்னா மனம் திரும்பி, மனம் கசந்து, நம்முடைய வஸ்திரங்களை கிழித்து தேவ சமூகத்துல கண்ணீரோடும் அழுகையோடும் ஆண்டு சமூகத்துல மனஸ்தாபப்பட்டு ஜெபிக்கிறோம் பாருங்க, அது தாங்க மனம் திரும்புதல். பாவங்களை அறிக்கையிடுறது தான் மனம் திரும்புதல். பாவங்களை அறிக்கையிடலன்னா அந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்படாது. அல்லது நம்ம உள்ளத்தை அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம், தன் பிடரை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான். அப்ப நம்ம மனம் திரும்பணும். தேவ சமூகத்துல அறிக்கையிடணும் சொன்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த பாவங்களை அறிக்கையிடணும். அறிக்கையிடாம நம்ம உள்ளத்தை கடினப்படுத்திக் கொண்டால் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரவே வராது. அது நானா இருக்கலாம், யாரா இருக்கலாம், எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, இந்த மனம் திரும்புதல் என்கிற ஒரு பாகம் அல்லது ஒரு அம்சம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கவே இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஆவியும் அனுக்கிரகங்களையும் கிருபைகளையும் என்னது வரங்களையும் ஆமென் ஹalleluya தண்ணீர், அதாவது இடரல் இல்லாத இடத்துல நடத்துகிற ஒரு காரியமும் நமக்கு கர்த்தர் நடத்துவார். நாம் கண்ணை மூடி ஜெபிக்கலாம். ஹalleluya ஹalleluya. மனம் திரும்புதல், மனம் திரும்புதல். பிதாவே உமக்கு நன்றி. மனம் திரும்புதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், வரங்களுடையவர்களா இருக்கலாம், ஒருவேளை பிரசங்கம் பண்ணலாம், ஒருவேளை பெரிய காரியங்களை கர்த்தருக்கா செய்கிறவர்களா இருக்கலாம். இருந்தாலும் மனம் திரும்புதல் நமக்கு அவசியம். நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன குறைகள், சட்டத்துக்கு கோபப்படுகிற காரியம், திடீரென்று நாம் எடுக்கிற தீர்மானம்,
தாழ்மைப்படாத ஒரு காரியம் பெருமை. திடீர்னு நம்ம வாழ்க்கையில பெருமை வந்துடும். நான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, நான் எப்படி இருந்தேன்றது அப்படியே மறந்துடுது. இப்ப நான் யார் என்கிற ஒரு பெருமை. ஹல்லேலூயா. இதுக்கு கொண்டு வந்தது கர்த்தர் தானே. இந்த ஸ்தானத்துக்கு நம்ம கொண்டு வந்தது கர்த்தர் தானே. அதையே நம்ம நினைக்க மாட்டோம். இதுல நம்ம மனம் திரும்ப வேண்டும். யோபு நல்லா சொல்றார், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவரே, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். ஆனா அவர் சொல்றாரு, எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆண்டவரே, ஆனா நான் அழிப்பிட்டேன் கர்த்தாவே, நான் உமக்கு விரோதமாய் பேசிட்டேன் கர்த்தாவே, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் கிரியைகளை நடப்பிச்சிட்டேன் கர்த்தாவே, என்ன மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்றாரு. பாத்தீங்களா, அதாங்க மனம் திரும்புதல். இப்ப கர்த்தர் சொல்றாரு, யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அதே அதிகாரத்துல கடைசியில வாசிக்கும் போது யோபை கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். நமக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் வேணுமா? நமக்கு ஒரு மனம் திரும்புதல் வேணும். யோபுக்குண்டான எல்லாத்தையும் கர்த்தர் வேலையெடுத்திருந்தார். பிசாசுகிட்ட பேசுறாரு, என் மகனாக யோபை பார்த்தாயா, அவன் உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்த பொல்லாப்பை விட்டு விலகிறவனான இவனை போல யார் உண்டு என்று சொல்லி சவால் விட்டு பேசுறாரு. அவ்வளவு நல்ல யோபு தான். ஆனா யோபுக்கு அப்படிப்பட்ட யோபு கூட ஒரு மனம் திரும்புதல் அவசியமா இருந்தது. பாத்தீங்களா? ஹல்லேலூயா. மனம் திரும்புதல்னா தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்கிற ஒரு காரியம், நம்மை விட்டு கொடுக்கிற ஒரு காரியம், நம்மை தாழ்மைப்படுத்துகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஐயோ இப்படிப்பட்ட தப்பை நான் செஞ்சுட்டேன், ஐயோ இப்படி செஞ்சு நான் தேவனை துக்கப்படுத்திட்டேன், இப்படி பேசி கர்த்தரை நான் துக்கப்படுத்திட்டேன். கர்த்தரை பிள்ளைகளே, நம்ம எல்லாருமே கர்த்தரை கரத்தை விட்டு கொடுக்கலாமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த காணொலி மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தரை பிள்ளைகளே, நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க ஒருவேளை ஆபீஸ்ல இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா, அல்லது உங்க அறையில இருந்து நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா, எங்க இருந்தாலும் சரி, அங்கேயே கண்களை மூடி ஒரு மனம் திரும்புதலும் ஜெபத்தை செய்ய முடியுமா? அனுகரத்துல விட்டு கொடுக்க முடியுமா? நீ மனம் திரும்பினால் நீ சாவே சாவதில்லை என்றார். நீ மனம் திரும்பினால் பிழைக்கவே பிழைப்பா என்றார். உனக்காக பரிசுத்தாவின் வரத்தை கொடுக்க காத்திருக்கிறார். உனக்காக கிருபைகளை கொடுக்க காத்திருக்கிறார். உன் பாவங்களை மன்னிக்க அவர் காத்திருக்கிறார். அவர் உன் அருகாமையில வந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நீ வியாதி படுக்கையில் இருக்கிறியா சகோதரியே, சகோதரனே, ஒருவேளை நீ பலவீனப்பட்டு வியாதி படுக்கையில் படுத்துட்டு இருக்கீங்களா, எனக்கு முடியலன்னு சொல்லி கவலையோடு இருக்கீங்களா, இந்த வழியில ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தாவே கூப்பிட்டு பாருங்க. உங்களுடைய பழைய காலத்து கடந்த நாட்களுடைய காரியங்களை கர்த்தர் உனக்கு நினைவு கூட்டுவார். நீ இந்த தவறு செஞ்சுட்டியே, நீ இப்படி தப்பு பண்ணிட்டியே, அதனால தானே இப்ப நீ இவ்வளவு அவஸ்தைப்படுற அப்படின்னு ஆண்டவர் உனக்கு நினைவு கூட்டுவார். உடனே அறிக்கை செய்து விட்டு விட்டால், உடனே பாவத்தினை அறிக்கையிட்டால் உடனடியாக கர்த்தர் உன் வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார். உடனடியாக உன் பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். உடனடியாக உன் அறைக்குள்ள தேவ மகிமை வந்து இறங்கு. உடனடியாக உச்ச தலைந்து உள்ளே கால் வரைக்கும் கர்த்தருடைய மகிமை இறங்கு. நீ பிராக்டிகலா ரியலைஸ் பண்ணி பார், அதை உணர்ந்து பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். வாழ்க்கையில அற்புதங்களை செய்யணும் கர்த்தர் விரும்பிக் கொண்டிருக்கிறார். உன்னை தூக்கி பிடிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உன்னை தலைமையிலிருந்து நடக்க பண்ணணும் கர்த்தர் விரும்புகிறார். உன்னை கரத்துல விட்டு கொடுக்க முடியுமா? உன்னை சமத்துல விட்டு கொடுக்க முடியுமா? தாழ்மை கொடு. பெருமை வேணாம். நம்ம கிட்ட என்ன இருக்குது நம்ம பெருமை காட்டுறதுக்கு சொல்லுங்க. தாழ்மைப்படலாமா? தாழ்மைப்படலாமா? என்கிட்ட இதுக்குது அதுக்குதுன்னு அதெல்லாம் அவர் கொடுத்துட்டானே. சங்கீதத்துல வாசிக்கிற உலகம் கர்த்தருடையது. நம்ம என்ன உலகத்துல அவர் கர்த்தருடையதை எடுத்து நம்ம கையில கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு ஒரு பொறுப்பா வச்சுப்போம் அப்படின்னு கர்த்தர் கொடுத்துருக்காரு. இந்த ஊழியத்தை கர்த்தர் ஏன் என் கையில கொடுத்துருக்காருன்னா, நான் கொஞ்சம் பொறுப்பா செய்வேன் நம்பிதான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நீங்க நான் இல்லைன்னா கர்த்தர் இன்னொருத்தரையும் கொண்டாந்து வைப்பாரு. ஆண்டவருடைய ஆட்கள் இல்லைன்னு இல்லை. ஆண்டு சொல்றாரு, நீங்க கூப்பிடலன்னா அந்த கல்லுகள் என்னை கூப்பிடுன்னு சொல்றாரு. ஆனா ஆசீர்வாதத்தை எழுந்து கொண்டு நம்ம தான். நீங்க நான் உண்மையா இல்லைன்னா கர்த்தர் இன்னொருத்தரை இங்க வைக்குவாரு. இன்னொருத்தரை இங்க வச்சாருன்னா அந்த ஆசீர்வாதத்தை நான் எழுந்து போயிடுவேன். அப்படின்னா
கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் அதே எப்படி சொல்றது, அதே தான் ரூல். அதான் எல்லாருக்குமே அதான். நம்ம நினைக்க வேண்டாம், நான் இல்லைன்னா எதுவும் நடக்காதுன்னு நினைக்க வேண்டாம். நீ இல்லைன்னாலும் கர்த்தர் கல்லுகளை கொண்டு கர்த்தர் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்துல தாழ்த்தலாமா, விட்டு கொடுக்கலாமா? ஆண்டவரே, என்னை மன்னித்து என்னை ஒரு முறை கூட என்னை கிருபை செய்து என்னை பரிசுத்தப்படுத்தி இரக்கமும் கிருபையும் மிகுந்த கிருபை உள்ள ஆணைகள் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலங்களுக்கு நன்றி ராஜா. எங்களோட இடைப்பட்டதுக்கு நன்றி சுவாமி. பேசிக்காவே மனம் திரும்புதல் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு தேவை என்பதை இந்த காலவெளியிலே உணர்த்தினே நன்றி ராஜா. நன்றி நன்றி ஆண்டவரே. யாருடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம், விட்டுக் கொடுக்கிறோம். செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கிருபை இருக்கட்டும், தயவு இருக்கட்டும். கேட்கும் போதே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆவியானவரே, இடைப்படுவீராக ராஜா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்த பாதுகாத்து யாருடைய கரத்துல எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். துதிகான மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நம்ம வாசித்து கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.